எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு யோகா டிஎன்பிஎஸ்சி. நம்ம போட்டித் தேர்வுக்கு நம்ம படிக்க ஆரம்பிச்சோமோ அப்ப நிறைய சந்தேகங்கள், நிறைய குழப்பங்கள் கண்டிப்பா நமக்கு வரும். அது வந்தா தான் நம்ம படிக்கிறோம்னு அர்த்தம். ஓகே, இப்ப என்ன கரண்ட் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்குன்னா 2025 ஸ்கூல் புக்கு சேஞ்ச் ஆகுமா, இந்த ஸ்கூல் புக்கு சேஞ்ச் ஆகுறதுனால எங்களுடைய ப்ரிப்பரேஷன் பாதிக்கப்படுமா, நாங்க இவ்வளவு வருஷமா படிச்சுட்டு இருக்கிறோம், ஒரு ஸ்கூல் புக் மாத்தினதுக்கு அப்புறம் மறுபடியும் நாங்க புதுசா இருந்து படிக்கிற மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய டவுட் இருக்கும். ஸோ அதை பத்தியான ஒரு வீடியோ தான் இது. ஓகே, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப 2025 ஸ்கூல் புக் ஸோ சேஞ்ச் ஆகுமான்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ நிறைய பேருக்கு குழப்பங்கள் இது இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிடுறேன். இந்த வீடியோ எண்டில் ஒரு நல்ல கிளாரிட்டியோட நீங்க படிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, வீடியோக்குள்ள வாங்க. இப்ப 2025 ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுமா, நம்ம இந்த ஒரு வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கிறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது. ஓகே, லைஃப்ல சேஞ்சஸ் வரும், மாற்றம் ஒன்றே மாறாது. ஏன்னா இப்ப நீங்க டிஎன்பிசி குரூப் 2 எடுத்துட்டாலும் சரி, குரூப் 1 எடுத்துட்டாலும் சரி, நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ காலப்போக்கில் ஆஸ்பிரண்ட்டுக்கு தக்கன சேஞ்சஸ் வரும். இந்த சேஞ்சஸ்ன்றது இது காமன். ஓகே, 20 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய ஒரு குரூப் 4 எக்ஸாமுக்கு இப்போ ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுதுன்னு அது எல்லாருக்குமே தான். ஓகே, உங்களுக்கு மட்டும் அது பிரச்சனையா தெரியாது. அதே போல இந்த ஸ்கூல் புக்கு சேஞ்ச் ஆகுறதுனால நீங்க எப்படி பாதிக்க போறீங்க? ஒண்ணுமே கிடையாது. சப்போஸ் இந்த ஸ்கூல் புக்கு சேஞ்ச் ஆகுதுன்னு வைங்களேன், இப்போ ஸ்கூல் புக் சேஞ்ச் ஆகுதுன்னா இப்போ உதாரணத்துக்கு 6th ஒரு புக்கு, 9th ஒரு புக்கு, +1 ஒரு புக்குன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 6th புக்ல பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு கிறிஸ்டியில சிந்து சமவெளி நாகரின்னு ஒரு பாடம் இருக்கு. 9th அதே பாடம் தான் இருக்கு, +1 அதே பாடம் இருக்கு. 6th இருக்கிற டேட்டா 9th இருக்கா, 9th இருக்கிற டேட்டா +1 இருக்கா? இதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு, இதை விட இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கு. அப்ப என்னன்னா ஒவ்வொரு புக்குக்கும் அதனுடைய ஸ்டாண்டர்டுக்கு தக்கன அந்த டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இதனுடைய வரலாறு மாற போறதில்ல. இந்த 6th புக்கை நம்ம படிச்சதை தாண்டி இது கூடுதலான தகவல் படிக்க போறோமே தவிர இதுல வேற எந்த சேஞ்சஸ் கிடையாது. சப்போஸ் ஸ்கூல் புக்கு மாறுதுன்னா நம்ம தமிழ் எடுத்துக்கோங்க, பாரதியார், பாரதிதாசன், பெருஞ்சித்திரனார், இப்படி எண்ணற்ற கவிஞர்கள் இருக்காங்களா. ஸோ அவங்களுடைய வரலாறுனா வரலாறு தான். அவங்க சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதை நான் வரலாறை மாத்தி நான் புதுசா ஸ்கூல் புக் அடிச்சு கொடுக்க முடியாது. சரிங்களா? சேஞ்சஸ் வந்தாலும் என்ன, வரலனாலும் என்ன, நமக்கு பாதிப்பு கிடையாது. இது எல்லாருக்குமான ஒரு சேஞ்சஸ் வருதுன்னா அதுக்கு தக்கன சூழ்நிலையை நம்ம வகுத்து கொடுத்து அதை நம்ம எப்படி படிக்கலான்ற மனநிலைக்கு வருமே தவிர ஸ்கூல் புக் மாத்திட்டாங்க நான் இனிமே போட்டித் தேர்வுக்குள்ள வரமா இல்லப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு உட்கார முடியாது. காலப்போக்கில் நம்ம வேலைக்கு போய் ஆகணும், ஏஜ் போயிட்டு இருக்கு. ஸோ சேஞ்சஸ் வந்தாலும் வரலைனாலும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு குரூப் 1 படிக்கிற ஆஸ்பிரண்டே எடுத்துக்கோங்க, ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக படிச்சு முடிச்சுடுவாங்க. எக்ஸ்ட்ரா இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்டி படிக்கிறாப்புன்னு வைங்களேன், 6லேருந்து 12 வரைக்கும் அவர் படிச்சு முடிச்சிடாருங்க. அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்டிக்கு ஸ்டாண்டர்டா லட்சுமிகாந்தா, சங்கர் நாராயண் புக்குன்னு வெளி சோர்ஸ் ஏன் வாங்கி படிக்கிறாங்கன்னா, இந்த 6லேருந்து 12 வரைக்கும் கிறிஸ்டியில இப்ப குப்தர்கள்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த 6லேருந்து 12 வரைக்கும் ஸ்கூல் புக்கை தாண்டி வேற என்ன அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாண்டர்டான புக்ல இருக்கு அப்படின்றதுக்காக தான் வெளி சோர்ஸுக்கு போவாங்க. அப்ப என்னன்னா இப்ப ஸ்கூல் புக்கு மாறுச்சுன்னா இப்ப இது வரைக்கும் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஸ்கூல் புக்கத்துல ஒரு பாரதியாரோ பாரதிதாசனை பத்தி தகவல் இருந்துச்சுன்னா புக்கு மாறும்போது இதை தாண்டி அடிஷனலான இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணி வரலாம். இல்லைன்னா ஸ்டாண்டர்டான இன்ஃபர்மேஷன் மறுபடியும் புது புக்லயே கொண்டு வரலாம். இப்ப உதாரணத்துக்கு பாரத் ரத்னா அவார்டு வாங்குறாங்க, இது ஸ்டாண்டர்டான நல்ல இன்ஃபர்மேஷன். இதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு புதுசா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, ஸ்கூல் புக்கு மாறுதுன்னா கம்ப்ளீட் சேஞ்சஸ் இருக்காது. சில முக்கியமான தகவல்கள் ஓல்டு புக்ல இருக்கா, அதுவும் நியூ புக்ல இருக்கும். சில கூடுதலான இன்ஃபர்மேஷன் இருக்கும். வரலாற்றை யாருமே மாத்தி எழுத முடியாது. அப்ப ஸ்கூல் புக்கு சேஞ்ச் ஆனாலும் ஆகலைனாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம அதுக்கு தக்கன ஸ்டடி பிளான், ஸ்ட்ராட்டஜி போட போறோம், படிக்க போறோம், ரீட் பண்ண போறோம், டெஸ்ட் அடிச்சு பார்க்க போறோம்.
இந்த மனநிலையை பிரேக் பண்ணணும். ஓகே, எப்படி ஸ்கூல் புக்ல வந்து சிந்து சமவெளி நாகரிகம் கான்செப்ட் சொன்ன மாதிரி 6ல ஒரு மாதிரி, 9ல ஒரு மாதிரி, +1ல ஒரு மாதிரி இருக்கு. ஆனா அடிப்படை 6வது தான். அந்த மாதிரி ஸ்கூல் புக்கு வந்து ஒரு அடிப்படை. ஓல்டு புக்கும் நியூ புக்கும் கம்பேர் பண்ணும்போது நியூ புக்ல வந்து கொஞ்சம் கூடுதலான இன்ஃபர்மேஷன் வருமே தவிர, டோட்டலா பாரதியாருக்கு நான் வேற ஒரு வரலாறு எழுதுறேன், சிந்து சமவெளி வரி இப்படி எல்லாம் நான் அழிச்சிட்டு மறுபடியும் எழுதுறேன், புரட்டா சூரி மாதிரி கோட்டழிங்க மறுபடியும் புரட்டா அழிக்கிற சமாச்சாரம் இந்த ஸ்கூல் புக்ல கிடையாதுங்க. ஸோ நல்ல கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கணும்ன்றதான் எவ்வரி வீடியோல நான் லிசன் பண்ணி நான் வீடியோ கொடுத்துட்டு இருக்கிறேன், அனலைஸ் பண்ணிட்டு தான். அப்ப ஸ்கூல் புக்கு மாறினாலும் அது கம்ப்ளீட் சேஞ்சஸ் கிடையாது. கூடுதலா தெரிஞ்சுக்கிறப்ப இப்ப என் பேரு என் ஊர் பேரை இந்த வீடியோல நான் சொல்றேன்னு வைங்களேன், அடுத்த வீடியோல நான் என்ன படிச்சிருக்கேன்னு சொல்ல போறேன், அடுத்த வீடியோல என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்ல போறேன். அப்ப புரியுதுங்களா, என்னை பத்தி ஒரு கூடுதல் இன்ஃபர்மேஷன் 1 by 1 வீடியோ கொடுக்குறோம். அப்படின்னா ஸ்கூல் புக்ல ஓல்டு புக்ல வந்து பாரதியாரை பத்தி கொஞ்சம் கொடுத்திருந்தா, நியூ புக்ல கொஞ்சம் அவரை பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா வேற ஒரு இன்ஃபர்மேஷன் அச்சீவ் பண்ண, அதாவது சாதனை பண்ணியிருப்பாங்க, ஏதாவது அவார்டு வாங்கியிருப்பாங்க, அதை பத்தி கூடுதலான புக்ல படிக்கிறோம். அப்ப நீங்க என்னவா இருக்கணும், இந்த போட்டி தேர்வுல வந்து ரூமர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். சில பேர் இந்த புக்கு தான் சார் இவன் படிச்சான், நான் அந்த புக்கை வாங்க போறேன், இந்த ஒன்லைனை தான் சார் படிச்சான், இந்த அகாடமில தான் சார் படிச்சான். அதெல்லாம் கிடையாதுங்க. இந்த ரூமர்ஸ் வந்துச்சுன்னா நமக்கு அபிஷியலா கவர்மெண்ட் தரப்புல இருந்து டிக்ளேர் ஆகுற வரைக்கும் நம்ம கடமை செய்யணும். இப்ப சப்போஸ் 2025ல புக்கு மாறலைன்னா, அப்ப நீ 2024ல கிடைக்கக்கூடிய நேரங்களை நீ வேஸ்ட் பண்ணிட்டேன்னா 2025 எக்ஸாம் எப்படி கிராக் பண்ணுவ? புரியுதா? வருது வரல அது அப்புறம், வந்தாலும் பிரச்சனை இல்லை, வரலைனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம படிக்கிறத அன்றாடம் படிச்சுட்டே இருப்போம். அன்னைக்கு வர ரூமரை அன்னைக்கே க்ளோஸ் பண்ணிடணுங்க. அத வந்து ஒரு ரூமர் வருதுன்னீங்களேன், அது செடியிலே கிள்ளி தூக்கி போட்டுரும். அது அப்படியே பெரிய மரமா உருவாக்குனேன்னு வையேன், இந்த ரூமரை பத்தி தான் பேசுவே தவிர நீ படிக்க மாட்ட. இன்னைக்கு இந்த ரூமரு, நாளைக்கு வேக்கண்ட் கம்மியா வரும், நாளன்னைக்கு தமிழவே தூக்க போறாங்கன்னு வரும். ஒவ்வொரு ரூமருக்கும் அது கவர்மெண்ட் தரப்புல இருந்து வரட்டும், நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் புக்கு சேஞ்சஸ் ஆனாலும் நல்லதுக்கு தான், சேஞ்ச் ஆகலைனாலும் நல்லதுக்கு தான். ஆல்வேஸ் பி பாசிட்டிவ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.